கவின் டிஃப்ரெண்டா படம் எடுக்கின்ற பேர்ல எடுக்கிறாரு. ஜப்பிங் வழக்கம் போல ஒழுங்கா சுத்தமா உட்காரல. ஐ டோன்ட் நோ வாட்ஸ் ப்ராப்ளம் வித் பட் யா டீசன்ட் வாட்ச். எனக்கு பிடிக்கல ப்ரோ, நல்லா இல்ல. அவர் நான் என்ன டீடைல்ல சொல்லுவேன். நோ, நான் ஒழுங்கா பழைய ஜிம் கேரி மாஸ்கையாவது பார்த்துருப்பேன் நான் வீட்டில் உட்காந்துட்டு. இந்த படத்துக்கு வந்ததுக்கு ரெடி ரெக்கார்டிங் நல்லா இல்லை, ஜிவி பிரகாஷ் நல்ல சாங்ஸு, டப்பிங் உட்காரல, ரெஸ்ட்லெஸ். அஜித் படத்துல பிரகாஷ் இருந்து அந்த மாதிரி தான் இதுவும். யாருதான் அந்த பிரகாஷ்? அந்த மாதிரி தான். யாருதான் அந்த வைப்புங்கிறீங்களா? படத்தை எடுக்காமலே இருந்த வெற்றிமாறன் பேர் வரல. அவர் படத்தை பார்த்துட்டு டேய் என் பேர்லாம் போடாதான்னு இருப்பாரு சத்தியமா. அதனாலதான் ப்ரொடக்ஷன் கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டாரு. அதனாலதான் போஸ்டர்ல மட்டும் கிராஸ் ரூட்னு இருக்கு, படத்துல வெற்றிமாறன் பேரே வரல. சீட்டிங்கா ப்ரோ? ஓ எந்த படத்துல இவ்வளவு ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்ததே இல்ல ப்ரோ. 2 வாரம் மணி இட்லி கடை தான் சொன்னாரு சொல்றாரு. பட் ஆமா நிறைய இது டெக்னிக்கலா சும்மா உட்காரல. அவுட் ஆஃப் 10 அங்கே அவுட் ஆஃப் 10 தான். கவினுக்காக வேணா 2 சொல்லலாம். 2வா? அண்ணா 0.75. கவினுக்காக நான் சொல்றேன் 2. நான் ரேட்டிங்லாம் கொடுக்கல. டெக்னிக்கலி படம் ஒருத்தர் இல்ல. படம் கதை நல்ல கதை. செகண்ட் ஹாஃப் கான்செப்ட் பண்ணி லென்த்தா எடுத்திருந்தானா பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தேவையில்லாத ஆங்கிள்லாம் கொண்டு வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. பாட்டு வேற எல்லா பாட்டும் வேஸ்ட். ஆமா, பாட்டே படமே மூவ்மெண்ட் இல்ல. செகண்ட் ஹாஃப் தான் படம் இருந்துச்சு. வயல்ல ஆடுற பாட்டுல ஒரே சீக்வன்ஸ் 2 தடவை போட்டிருப்பானுங்க. சாதாரண மூவி வாட்சர் எனக்கே தெரியுதுன்னா எடுத்துட்டேன் எங்கேயாச்சும் போடணுமே. அந்த கிளைமாக்ஸ் தூக்கி இதுல போடுன்ற மாதிரி எடுத்து இதுல வீடியோ எல்லாத்தையும் மாட்டுதெல்லாம் எடுத்து போடுறா பாட்டுலன்னு சொன்ன மாதிரி இருக்கு. கவின் ஏன் இப்படி பண்றான்னு தெரியல. நல்லாதான் பிளட்டி பேக்கர்ல இந்த அளவு பெர்ஃபார்மன்ஸ் கூட இதுல கிடையாது. இல்ல இது வெற்றிமாறனை காக்கா பிடிக்கிறதுக்கு பண்ண மாதிரி தான் தோணுது இந்த படம், வேற எதுவும் இல்ல. ஆமா, ஆண்ட்ரியா ப்ரொடக்ஷன் வேற வேணா முடியல. படம் ப்ரோ இது ஓகே ப்ரோ. ஸ்டாப்லாம் முடியல. கடைசி 10 நிமிஷம் தான் ஓகே. படம் பார்த்த ஒரு ஃபீல் வந்ததுக்கு ஒரு இருந்துச்சு. பட் மணி ஈஸ்ட் மாதிரி ஏதோ ட்ரை பண்ண போய் அது எங்கேயோ போய் முடிஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். நிறைய கேப் இருக்கு. நல்லா இன்னும் கொண்டு போயிருக்கலாம். பட் நிறைய ஃபிளா இருக்கு. ஓகேஷ் மூவி தான் இது. நல்ல மூவி நல்லா இருந்துச்சு. ஆண்ட்ரியா ஆக்டிங் வடச்சென்னை அந்த லுக், ஈவில் லுக். அவுட் ஆஃப் 10? 7. Hi Tom. Hi Subra. Mask, first 40 minutes or so I was pure Kill Bill pandy. Frustration. But because it was all over the place basically, I couldn't get a handle on it. Second half, everything settled down, you understood what was going on. And nice little movie at the end of the day. Not up there with I could think of 3 other money heist movies out this year. So that would be Gangers, which I absolutely loved, Lucky Basket that I absolutely loved, and Shania Twain that I absolutely loved. It's not up there with them, but it's a nice watch, and you come out happy. So for that, I'll give it a 6. Cheers. ரெண்டு டைம் பாஸ் யூஸ் பண்ண சூப்பராக அப்படி இருக்கீங்க. சூப்பர் ப்ரோ. நீங்க? நல்லா இருக்கேன். மாஸ்க் மூவி வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுத்தம் சொதப்பல். செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு ஓகே. லைட்டாக ட்விஸ்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்றபடி லாஜிக்லாம் பெருசாக கிடையாது மூவியில். ஓகே, ஃபன்காக பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பார்க்கலாம். என்னமா மேக்கிங் சொதப்பலாக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் காமெடியாக தான் இருக்குது. ப்ளஸ் இப்போ என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கிற மாதிரி சிரிப்பு தான் வருது. ஸோ சுத்தம் வேஸ்ட்டு தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம். செகண்ட் ஹாஃபும் ஓகே. அவுட் ஆஃப் 10? 5 out of 10. பீஸ்ட்டு, வடசென்னை, அப்புறம் எல்லா ஒரு 10 படம் கலந்து எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு படத்தில் உள்ள நுழைஞ்சோனையே அந்த டைட்டில் ஸ்க்ரீன் வரப்ப அப்பயே தெரிஞ்சிச்சு படம் ஃப்ளாப்புன்னு. அவன் அந்த டேரக்டர் வந்து ஒரு ஆர்வத்தை எடுத்த மாதிரி இருந்துச்சு. ஒன்றுமே ஒட்டவே இல்லை. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த படம் போடுறப்பயே அந்த பாட்டுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் வாய்ஸு ஈஸ்லாம் அப்படியே கரமுறைன்னு இருந்துச்சு. ஒரு 10 நிமிஷம் படமே ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் செட்டில் ஆச்சு படம். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்ம வேஸ்ட். ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் ஓகே. கடைசி ட்விஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அது மட்டும்தான் இந்த சார்லி ட்விஸ்ட்டு. மற்றபடி படத்தில் ஒன்றும் கிடையாது. ஒரு பாட்டு நல்லா இருந்துச்சு ஜிவி பிரகாஷ் வருது ஃபர்ஸ்ட் ஹாஃபில். ஓவராலாக படம்லாம் பார்த்தா ஒரு மொக்க படம் தான். இன்னும் பெரிய கவினுக்கு வந்து பாவம். கவின் பிளடி பக்கரு. அதுக்கப்புறம் இன்னொரு படம் ஃப்ளாப்பு. இப்போ 3வது படம் ஆட்ரிக். அடுத்த ஆட்ரிக் ஃப்ளாப். இதுவும் ஃப்ளாப் தான். இதெல்லாம் யாருமே நான் என்னோட பார்த்தவங்க ஒருத்தர் கூட நல்லா இல்லைன்னாங்க. நான் நல்லா இருக்குங்கிறேன் கொஞ்சம் பரவாயில்லன்ட்டு. மற்றவங்களாம் சுத்தமாக நல்லா இல்லைன்ட்டாங்க. பட் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருக்குது.
ஃபர்ஸ்ட் ஹாஃபில் உட்கார முடியல எல்லாம் இந்த இதெல்லாம் இது மாதிரி 1000 கடை பார்த்துட்டோம். எல்லாம் பீஸ்ட் ஈஸ்ட் வட சென்னை எல்லாம் எல்லாத்தையும் கலந்து எடுத்து வச்சுருக்கான். ஒரு லாஜிக் கிடையாது, ஒன்றுமே கிடையாது படத்தில். என்ன லாஜிக் என்னன்னு தெரியல. இவன் கொஞ்சம் நல்லா அடிச்சிருக்கா ஆண்ட்ரியா, அவள் கொஞ்சம் நல்லா ஏதோ ஒரு வில்லி கேரக்டர் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கா. மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை, கவின்க்கெலாம் ஒன்றும் வேலை ஸ்கோப்பே இல்லை. ரொம்ப அப்படியே ஷாக்காக இருக்கு. நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் இந்த மாஸ்க்கு. டாஸ்க் மாதிரி ஆயிடுச்சு, நமக்கு ஒரு படம் பார்க்குறது ஒரு டாஸ்க் ஆயிடுச்சு. Out of 10? 10 நீங்கள் கொடுப்பீங்களே தான் லண்டன் டைம் பாஸில் 4 அப்படின்ட்டு, அது மாதிரி 4 கொடுக்கலாம். பட் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் அந்த படத்தை. கவின் படம்னாலே கொஞ்சம் எதிர்பார்ப்பேன் இப்போ கொஞ்சம் நாளாக. பட் கடைசி 3 படமாக டிசப்பாயிண்டட். அவர் கொஞ்சம் வேறு ஏதாவது கதை இதையே மாற்றி நல்ல கதை கேட்கணும். டேரக்டர் ரொம்ப எனக்கு படம் கிடச்சிருச்சுன்னு ஆர்வத்தில் எடுத்த மாதிரி இருக்கே தவிர, சில இடத்துல வாய்ஸ் கட் ஆகுது, சில இடத்துல மியூசிக் அடிச்சு ஊத்துறான். ஒரு கண்டினியூட்டி சரியா இல்லை. இன்னொரு வாட்டி பார்த்துருக்கலாம் எல்லாரும் சேர்ந்து. பயங்கர ஆடியோ ஃபங்க்ஷனில் பயங்கரமாக அது இதுன்னு நானுங்க ரொம்ப பில்டப்பு. பட் அந்த பில்டப்புக்கு தகுந்த மாதிரி படம் இல்லை. ஆனால் ஆண்ட்ரியா அப்படியே இருக்காங்க. இன்னொரு 10 வருஷம் கழிச்சாலும் ஆண்ட்ரியா பார்க்கலாம். இந்த படத்துக்கு லண்டன் டைம் பாஸோட ரேட்டிங்